வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு காணிப்பாக்கம் விநாயகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். காணிப்பாக்கம் சுயம்பு ஸ்ரீ வரசித்தி விநாயக சுவாமி கோவில். இந்த கோவில் ஆந்திர பிரதேச மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் காணிப்பாக்கம் என்ற ஊரில் அமைஞ்சிருக்கு. சித்தூர்லேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தூரத்திலையும், வேலூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்திலும், திருப்பதியிலேருந்து ஒரு 68 கிலோமீட்டரிலும் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தின் மூலவர் சுயம்பு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் தான் சுயம்புவாக தோன்றியவர். இங்கு ஏராளமான கடைகளை நம்மளால் பார்க்க முடிந்தது. கோவிலுக்கு எதிரே ஒரு அழகான குளம் இருக்குது. இந்த குளத்திற்கு நடுவே விநாயகர் அழகாக காட்சியளிக்கிறார். இந்த கோவில் ஆந்திராவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம். இங்கே இருக்கிற விநாயகர் ஆந்திர மக்களோட நீதி தேவனாக பார்க்கப்படுறாங்க. இந்த கோவிலை அமைத்தவர் பார்த்தீங்கன்னா முதலாம் குலத்தொங்க சோழன் மற்றும் 1336 விஜயநகர பேரரசால் விரிவாக்கப்படுத்தப்பட்டது. இந்த கோவிலோட பிரசாதமாக கிணற்று நீர் தராங்க. அதை குடிக்கிறது மூலிமா நாம வேண்டியது நிறைவேறும். இங்கே இருக்கிற விநாயகர் வரசித்தி விநாயகர் சுயம்பு வடிவமானவர். கிணற்றுக்குள்ளேயே அமைக்கப்பட்ட கோவில் என்பதனால நம்ம மேலேருந்து கீழே இறங்கி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் போது விநாயகர் வழிபாடு மிகவும் சிறப்பானது. அது மாதிரி தான் யாராக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு முதல்ல வழிபாடு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக இருந்த நோய் பாதிப்புகள், கணவன் மனைவி பிரச்சனை, கொடுத்த கடன் வழக்குகளில் வெற்றி பெற போன்றவைக்காக இந்த கோவிலுக்கு வராங்க. குறிப்பாக இந்த விநாயகர் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் முன்னேற்றம், வியாபார தொடர்பான வேண்டுதல்களுக்கு இங்கே வராங்க. இந்த வரசித்தி விநாயகர் கோவிலுக்கு பக்கத்திலே ஏராளமான கோயில்களும் இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவன் ஆலயம் தான் இது. இந்த சிவன் ஆலயத்தில் ஏராளமான பிரம்மாண்டமான சிலைகள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சிவன் ஆலயத்தில் முன்னாடியே ஒரு நந்தவனம் மாதிரி இருக்குது. அதில் முருகர், விநாயகர், சிவன் என்று எல்லாரும் பிரம்மாண்டமான சிலைகளும் இதில் அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ பார்க்குறது ஒரு பெரிய நந்தி. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த இடமே. இந்த கோவிலில் சிவனோட பெயர் மணிகண்டேஸ்வர சுவாமி, பார்வதி தேவியோட பேர் கருணை நாயகி மற்றும் அஞ்சனாட்சி என்று அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்குள்ளே ராகு மற்றும் கேதுக்கு என்று ஒரு தனி சன்னதியும் இருக்குது. அழகாக காட்சியளிக்கிறாங்க நின்ற கோலத்தில் இருவரும். காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகரோட கோவிலோட தல வரலாறு பார்த்திங்கன்னா, ஒரு முறை சகோதரர்கள் 3 பேர் தங்களோட நிலத்தில் கிணத்தை தோண்டிட்டு இருக்காங்க. கிணத்து தோண்டிட்டு இருக்கும் போது ஒரு விநாயகர் சிலை தட்டுப்படுறது. அதை எடுக்க எவ்வளோ ட்ரை பண்ணியும் முடியல. அங்கே இருந்த விநாயகர் சிலையை எவ்வளோ ட்ரை பண்ணியும் வெளியே எடுக்க முடியாத காரணத்தினால அங்கேயே வச்சு இளநீரால் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த இளநீ கிணத்து ஃபுல்லாக ரொம்பி பக்கத்தில் இருந்த கைனி, அதாவது காணி என்று அழைக்கப்படுற இடத்துக்கு ஓடி இருக்கு. அதனால தான் இந்த ஊருக்கு காணிப்பாக்கம் என்று அழைக்கப்படுது. அந்த 3 சகோதரர்கள் 3 பேருக்குமே ஆளுக்கு ஒரு குறை இருந்திருக்கு. கண்ணு தெரியாத, காது கேட்காத, பேச முடியாத சகோதரர்கள் அவங்க 3 பேருக்கும் அவர்களோட குறைகள் நீங்கியிருக்கு. இந்த மாதிரியான விஷயம் நடந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த குலத்துங்க சோழனால் இந்த கோவில் கட்டப்படுது. இந்த காணிப்பாக்க விநாயகர் கோவிலில் ஏராளமான மண்டபங்கள்லாம் இருக்குது. திருமணம் செய்கிறதுக்கு ஏற்ற இடங்கள்லாம் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரையில் திறந்திருக்கும். தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் பொது தரிசனம் 100 ரூபாய் மற்றும் 150 ரூபா தரிசனம் உண்டு. இந்த இடத்துல புதுசாக வண்டி வாங்கினவங்களுக்கு இங்கே பூஜையும் போடுறாங்க. இந்த இடத்துக்கு வரத்துக்கு சித்தூர்லேருந்து எவ்ரி ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் இருக்குது. இது சித்தூர் ரயில்வே ஸ்டேஷன். இது சித்தூர் ரவுண்ட்னா ஐ லவ் சித்தூர் அப்படின்னு இருக்கும். இங்கே சிம்பிள். இங்கே ஒரு காந்தி சிலையும் இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு. இந்த பஸ்ஸில் பிள்ளையார் படம்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் சித்தூர் பஸ் ஸ்டாப். பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக பார்க்கவே ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த இடமும். இது சித்தூர் டொமேட்டோ யார்ட் மார்க்கெட்.